அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் எஜுகேஷன். நம்ம இந்த வேர்ல்டு மேப் சீரீஸை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஏசியன் கான்டினென்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் பார்ட் 2 வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஏசியா, நார்த் ஏசியா, சென்ட்ரல் ஏசியா இதை கவர் பண்ண போகிறேன். பார்ட் 1ல் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியாவை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் இந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 3 ஏசியாவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று உங்களுக்கு ஏசியாவை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நம்ம எதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஈஸ்ட் ஏசியாவை பார்க்க போகிறோம். அடுத்து நார்த் ஏசியாவை பார்க்க போகிறோம். அடுத்து சென்ட்ரல் ஏசியாவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் பிலிப்பைன்ஸில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸில் 2 தீவாக பிரிக்கலாம். ஒன்று லுசான், அதுக்கப்புறம் மிண்டனாவ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லுசான், மிண்டனாவ். ஸோ இதோ பிலிப்பைன்ஸோட கேபிட்டல் நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மணிலா. ஸோ அது எங்கே வரும் அப்படின்னா இந்த லுசான் தீவுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு அடுத்து ஈஸ்ட் ஏசியாவை கவர் பண்ணலாம். ஸோ ஈஸ்ட் ஏசியாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மங்கோலியா, சைனா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஜப்பான், தாய்வான். ஓகேங்களா? ஸோ சைனாவோட கேபிட்டல் என்ன? பீஜிங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சைனாவோட கேபிட்டல் பீஜிங். மங்கோலியாவுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கு. அது என்ன அப்படின்னா உலான் பட்டார். உலான் பட்டார் அப்படின்ட்டு ஒரு கேபிட்டல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கசகஸ்தான் வரும். இதை நம்ம சென்ட்ரல் ஏசியாவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, மங்கோலியாவுக்கு கீழே சைனா இருக்கு, மேலே ரஷ்யா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை லேண்ட் லாக்டு கண்ட்ரி. நேற்று லேண்ட் லாக் கண்ட்ரினா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு பக்கமும் அதாவது ஒரு நாடு சுற்றி இருக்கும். அதை தான் லேண்ட் லாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன். இந்த கசகஸ்தானை பார்டர் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கசகஸ்தான் கூட மங்கோலியா பார்டர் பண்ணாது, சைனா தான் பார்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்த் கொரியாவில் இங்கே ஒரு கேபிட்டலை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னா நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யங்காக இருப்பாங்க, அதாவது இளமையாக இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பியாங் யாங். பியாங் யாங் அப்படிங்கிறது. ஸோ இந்த யங் அப்படின்னு எதுக்காக சொன்னேன் அப்படின்னா அந்த பியாங் யாங் கேபிட்டலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ சவுத் கொரியா எஸ் இருக்கா? ஸோ எஸ்ஸுக்கு சியோல். ஓகேவா? எஸ்ஸுக்கு சியோல். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது நார்த் கொரியா, சவுத் கொரியா. தாய்வானும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸில் அடிக்கடி வரும். ஓகேங்களா? அதோட கேபிட்டல் தாய்பே. ஓகேங்களா? ஸோ இத்தனை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போது ஜப்பானை மட்டும் தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் இந்த நிறைய தீவுகளால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ மற்ற கண்ட்ரிஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ஜப்பான். ஸோ ஜப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாடு பல தீவுகளால் ஆயிருக்கு. ஓகேங்களா? பல அப்படின்னா ரொம்ப கிடையாது. இங்கே பாருங்க, 4 தீவு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹொக்காய்டோ, ஹோன்ஷு, ஷிகோகு, கியூஷு. ஓகேங்களா? 4 தீவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹொக்காய்டோ, ஹோன்ஷு, அடுத்து ஷிகோகு, கியூஷு. ஸோ இது ஷிகோகு, இது ஹோன்ஷு. இங்கே வரைக்குமே ஹோன்ஷு. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியணும், என்ன அப்படின்னா ஹொக்காய்டோ. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல கியூஷு. ஓகேங்களா? இதை தவிர்த்து கீழே ஒரு குட்டி 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 தீவாக இருக்கு இல்லையா, இதை ரையூக்யூ ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரையூக்யூ ஐலாண்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், டோக்கியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிபெலாகோ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லுங்கள் அப்படின்னா ஐலாண்டுக்கும் ஆர்கிபெலாகோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஜியாகிரபியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அதாவது ஐலாண்டுக்கும் ஆர்கிபெலாகோக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நான் இங்கே இருக்கக்கூடியது ஐசியூ ஆர்கிபெலாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த டோக்கியோ அப்படிங்கிறது தான் ஜப்பானோட கேபிட்டல். இது எந்த தீவில் இருக்குது அப்படின்னா ஹோன்ஷு தீவில் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். இதை தவிர்த்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்குது. ஒன்று செண்டாய். ஞாபகம் வச்சுக்கோங்க, செண்டாய் உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அடிக்கடி படிப்பீங்க. ஓகேங்களா? செண்டாய் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ட்டு. அடுத்து ஃபுகுஷிமா. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் நகோயா.
இந்த இடத்துக்கு வரும் இல்லையா, இது நகோயா. நகோயா. அதே மாதிரி கியோட்டோ. இதெல்லாம் வந்து எங்கே படிப்பீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் படிப்பீங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல டோக்கியோவுக்கு கீழேயும் யோகோஹோமா அப்படின்றது, யோகோஹமா. யோகோஹமா. ஓகேங்களா. இந்த இடத்துல ஒசாக்கா. ஒசாக்கா. ஓகேவா. ஸோ அடுத்து ஒரு 2 பிளேஸ் என்ன அப்படின்னா, இந்த ஹோன்ஷு ஐலாண்டில் நமக்கு ஹிரோஷிமா இருக்கு. இந்த கியூஷு ஐலாண்டில் நமக்கு நாகசாக்கி இருக்கு. ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நியூக்ளியர் பாம்பு போட்டிருப்பாங்க. நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இன்னுமே வந்து மக்கள் பாதிப்பில் தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து பெரிய ஏரியாவை எந்த எந்த தீவு வந்து இந்த இந்த இடத்துல பாருங்க, இதில் இருக்கக்கூடிய 4 தீவில் பெரிய ஏரியா வந்து ஹோன்ஷு ஐலாண்டில் தான் இருக்கு. ஓகேங்களா. புரிஞ்சா? இந்த ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த பிளேஸ் எல்லாமே செண்டாய், ஃபுகுஷிமா, நகோயா, கியோட்டோ, ஒசாக்கா, இது எல்லாமே எங்கே இருக்கு? ஹோன்ஷு ஐலாண்டில் இருக்கு. நாகசாக்கி மட்டும்தான் கியூஷு ஐலாண்டில் இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸு. ஸோ அடுத்து பாருங்க, நம்ம அடுத்து இதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன தீவுன்னு சொன்ன உங்களுக்கு? ஹொக்காய்டோ. ஓகேங்களா. ஹொக்காய்டோ. அடுத்து இது என்ன தீவு? ஹோன்ஷு. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, இது வந்து என்ன தீவுன்னு சொன்னேன்? சிக்கோகு. சிக்கோகு. இது என்ன தீவு? அடுத்து வந்து இது கியூஷு. ஓகேங்களா. ஸோ இங்கே 2 தீவு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க? ரைக்யூ. ரைக்யூ. ஓகேங்களா. இங்கே ஐசு ஆர்கிபெலாகோ. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம சில ஏரியாஸை பார்ப்போம். இந்த இடம் என்னது? செண்டாய். ஓகேங்களா. இந்த இடம் என்னது? செண்டாய். இந்த இடம் என்னது? அப்படி இருங்க, பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த இடம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுகுஷிமா. ஓகேங்களா. அப்படி இருங்க. ஸோ மறுபடியும் நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த தீவுகளை பற்றி சொன்னேன். இந்த இடத்துல வந்து நமக்கு செண்டாய், இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபுகுஷிமா. ஃபுகுஷிமா. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல யோகோஹமா இல்லையா. ஸோ யோகோஹமா. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம 4 இடம் பார்த்தோம். ஒன்று ஹிரோஷிமா. இந்த இடத்துல நமக்கு நகசாக்கி. இது ரைக்யூ ஐலாண்டுன்னு சொன்னேன். இது ஐசோ ஆர்கிபெலாகோ சொன்னேன். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, நம்ம 3 இடம் பார்க்க வேண்டியிருக்கு. இதே இடத்த வந்து ஒசாக்கா. ஓகேங்களா. ஸோ ஒசாக்கா. இதை வந்து என்ன பார்த்தோம்? நகோயா, கியோட்டோ. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு பிளாங்க் மேப் எடுத்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கே என்னமோ ஒரு இது போட்டிருக்கேன் பாருங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரில் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ குரில் ஐலாண்ட், இந்த தமிழ் வேர்டு மாதிரி தெரியும். பட் என்ன அப்படின்னா, இந்த குரில் ஐலாண்டு வந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் டிஸ்பியூட்டில் இருக்குது. ஸோ இதை நான் மேப்பில் காட்டணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஜப்பானுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குரில் ஐலாண்டு. இது வந்து ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் எப்போவுமே ஒரு டிஸ்பியூட் இருந்துகிட்ருக்கு. அடிக்கடி வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எப்போவுமே இது என்னோடது அப்படின்னு ஜப்பான் சொல்லும், ரஷ்யா வந்து என்னோடது. ஆனால் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்பியூட்டட் பார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்கேன். ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் ஐலாண்ட் இன் டிஸ்பியூட். ஸோ உங்களுக்கு ஜப்பான் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் என்ன? டோக்கியோ. என்னது? இது ஜப்பானோட கேபிட்டல். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஜப்பானை பார்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஈஸ்ட் ஏஷியா வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேபிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நார்த் ஏஷியாக்குள்ளே போகிறோம். ஸோ நார்த் ஏஷியாவில் என்ன இருக்குது? ரஷ்யா இருக்குது. நார்த் ஏஷியாவில் என்ன இருக்குது? நமக்கு ரஷ்யா இருக்குது. ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, ரஷ்யா அப்படிங்கிறது பெரிய கான்டினென்ட். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து பெரிய நாடு. ஓகேங்களா. அந்த நாட்டையே வந்து 5 நாடாக பிரிச்சிருக்காங்க. சாரி, 5 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே போகிறப்பயே நமக்கு பயங்கர டைம் டிஃப்ரென்ஸ் நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஈவன் அதோட எக்ஸ்டென்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ஸோ ஃபார் ஈஸ்டர்ன், சைபீரியன், உரால். ஓகேங்களா. ஸோ இந்த உரால் நேற்று சொன்னேன், இது வரைக்கும் தான் ஏசியா.
ஓகேவா? இது வரைக்கும் தான் ஏசியா. மீதி இருக்கிறது எல்லாம் வந்து யூரோப்பு. ஆனால் அது ரஷ்யாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நார்த் வெஸ்டர்ன் வோல்கா, இந்த மாஸ்கோ அப்படிங்கிறது தான் வந்து ரஷ்யாவோட கேபிட்டல். ஆனால் அது எங்கே இருக்குது? ஏசியாவை தாண்டி யூரோப் காண்டினென்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சதன் இந்த இடத்துல ஒரு சின்ன டிவிஷன் இருக்குது. ஸோ இது இந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு அதாவது என்ன அப்படின்னா சக்காலின் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சக்காலின் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு தீவு, இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெனின்சுலா இருக்கு. ஸோ காம்சட்கா பெனின்சுலா. ஓகேங்களா? ஸோ பெனின்சுலா அப்படின்னா 3 சைடும் வந்து அதாவது என்ன அப்படின்னா கடல் சூழ்ந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும். காம்சட்கா பெனின்சுலா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் சொன்னோம். என்ன ஐலாண்ட்? குரில் ஐலாண்ட். ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் டிஸ்பியூட் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த 3 ஐலாண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க, நம்ம 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து விளாடிவாஸ்டாக் இந்த இடம். அடுத்து அப்படியே வாங்க, இந்த இடத்துல பாருங்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க். ஓகேங்களா? சென்ட் பீட்டர்ஸ்பர்க். ஏன் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு ரயில்வே லைன். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வரைக்குமே ஒரு ரயில்வே லைனே இருக்கு. ஸோ அதாவது ஒருத்தங்க வந்து ரஷ்யாவில் இங்கேருந்து இங்கே வரைக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரயில்வே லைன் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ரஷ்யாவை பற்றி. ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. அதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது சக்காலின் ஐலாண்ட், காம்சட்கா பெனின்சுலா. ஸோ அடுத்த டிவிஷன்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா ஓகே. பட் மாஸ்கோ எங்கே இருக்குது? யூரோப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஏசியாவில் கிடையாது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபார் ஈஸ்டர்ன், சைபேரியன், உரால், வோல்கா, நார்த் வெஸ்டர்ன், சென்ட்ரல், இந்த சதன். ஸோ இங்கே ஒரு குட்டிஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? இதை என்ன சொல்லுவாங்க? இந்த பெனின்சுலா பேர் என்ன? காம்சட்கா பெனின்சுலா. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன? இந்த ஐலாண்டுக்கு பேர் சக்காலின் ஐலாண்ட். இங்கே ஒரு ஐலாண்ட் வரும், குரில் ஐலாண்ட். ஓகேங்களா? குரில் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், அதெல்லாம் வந்து காம்சட்கா பெனின்சுலா, குரில் ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ காம்சட்கா பெனின்சுலா, சக்காலின் ஐலாண்ட், குரில் ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ அதை 3 தான் நான் இங்கே அதாவது என்ன அப்படின்னா இது காம்சட்கா பெனின்சுலா, இது வந்து குரில் ஐலாண்ட், இது என்னது? இது வந்து சக்காலின் ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும். அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் வருது. இதுக்கு பேர் என்ன? விளாடிவாஸ்டாக். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது. இது சென்ட் பீட்டர்ஸ்பர்க். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே ரயில்வே லைன் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ரஷ்யாவை பற்றி தெரியணும். ஸோ இது வந்து நார்த்தன் ஏசியா. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸ்ட் ஏசியா, நார்த்தன் ஏசியா வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து மேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பிளாங்க் மேப்பில். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏசியா. ஸோ சென்ட்ரல் ஏசியா எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இது வரைக்கும் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் போகலாம். ஸோ நம்ம இந்த ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாக கவர் பண்ணோம் இல்லையா? ரஷ்யாவை கவர் பண்ணோம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சென்ட்ரல் ஏசியா. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சென்ட்ரல் ஏசியா. ஸோ இந்த சென்ட்ரல் ஏசியா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தான் அப்படின்னு வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எத்தனை ஸ்தான் வருது அப்படின்னா 5. 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸ்தானம் தெரியணும். அதாவது என்ன அப்படின்னா காஸ்பியன் சி இது பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா முதல்ல இங்கே இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இங்கே இந்தியா இருக்குது, இந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சென்ட்ரல் ஏசியாவில் 2 கே வரும். என்ன வரும்? 2 கே வரும், 2 டி வரும், ஒரு யூ வரும். ஓகேங்களா? 2 கே, 2 டி, ஒரு யூ. ஓகேவா? ஸோ 2 கேல ரொம்ப பெருசு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கசகஸ்தான். ஓகேங்களா? ஸோ கசகஸ்தான். அடுத்து பாருங்க, இந்த சைடில் வந்து கிர்கிஸ்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ கீழே பாருங்க தஜிகிஸ்தான். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் தர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தஜிகிஸ்தான் இங்கே வருமா இங்கே வருமா, நீங்கள் டிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் தஜிகிஸ்தான் எந்த சைடு வரும்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்தியாவில் என்ன இருக்குது?
தாஜ்மஹால் இருக்கா? இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது தஜிகிஸ்தான். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடியது தஜிகிஸ்தான். ஸோ இன்னுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாருங்கள், இதை குட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏரியாவை KUTI அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதை நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுருக்கேன். குட்டி. இதில் வந்து டர்க்மெனிஸ்தான் வருது. தஜிகிஸ்தான் வந்து இந்தியா பக்கத்தில் இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கணும். பெரிய நாடு வந்து எது? கஜகஸ்தான். சின்ன நாடு வந்து எது? கிர்கிஸ்தான். ஓகேங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தான் இங்கே இருக்குது, டர்க்மெனிஸ்தான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஒரு வாட்டி ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ பெரிய நாடு எது சொன்னேன்? கஜகஸ்தான். ஓகேங்களா? ஸோ அந்த கஜகஸ்தான் கீழே ஒரு கீழே வரும், இது கிர்கிஸ்தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொன்னேன்? இந்தியா இருக்குது. இந்தியாவில் என்ன இருக்குது? தாஜ்மஹால். ஸோ தஜிகிஸ்தான். ஓகேவா? கிளியர் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு யூ வரும், என்னது? உஸ்பெகிஸ்தான். இந்த இடத்துல என்ன வருது? டர்க்மெனிஸ்தான். ஓகேங்களா? நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போனால் தான் டர்க்கி வரும். ஸோ டர்க்மெனிஸ்தான். ஓகேவா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போது இதோட கேபிட்டல்ஸை பார்க்கலாம். கசகஸ்தானோட கேபிட்டல் வந்து அஸ்தானா. ஓகேவா? கிர்கிஸ்தானோட கேபிட்டல் வந்து பிஷ்கேக். பிஷ்கேக். ஓகேங்களா? ஸோ கிர்கிஸ்தானோட கேபிட்டல் பிஷ்கேக். தஜிகிஸ்தான் வந்து துஷான்பே. துஷான்பே. ஓகேங்களா? டர்க்மெனிஸ்தானுக்கு அஷ்காபாத். ஓகேங்களா? உஸ்பெகிஸ்தானுக்கு என்ன அப்படின்னா தாஷ்கண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னும் படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். இதோட கேபிட்டல் அஸ்தானா. ஓகேங்களா? கிர்கிஸ்தானோட கேபிட்டல் என்னது? அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? கிர்கிஸ்தான். ஓகேங்களா? ஸோ இங்கே அதுக்கு சாரி மறுபடியும் இங்கே போகலாம். ஸோ தார்ஷுன்பே. ஓகேங்களா? இது தார்ஷுன்பே. பட் என்ன அப்படின்னா கிர்கிஸ்தானுக்கு வந்து சாரி எனக்கு மறந்துருச்சு, மறுபடியும் பார்க்கலாம். ஸோ கிர்கிஸ்தானுக்கு வந்து பிஷ்கேக். ஓகேங்களா? ஸோ பிஷ்கேக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கிர்கிஸ்தான் கீர் அப்படின்னா ஹிந்தியில் வந்து என்ன அப்படின்னா அது ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கேக் இருக்கு இல்லையா? ஸோ பிஷ்கேக். ஸோ இனிமேல் நானும் மறக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் என்ன சொன்னேன்? தாஷ்கண்ட். என்னது? தாஷ்கண்ட். ஓகேங்களா? ஸோ டர்க்மெனிஸ்தானோட கேபிட்டல் என்ன? அஷ்காபாத். அஷ்காபாத். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. பட் ஏதோ ஒரு இதில் நீங்கள் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ இது இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் ஏசியா. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குது? காஸ்பியன் சி இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது எல்லாமே ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மேப்பில் போயிடலாம். ஸோ இந்த மேப்பில் போனோம் அப்படின்னா இந்த கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் எல்லாமே இதை சுற்றி என்ன கவர் ஆகிருக்கு? இதை சுற்றியுமே நாடுகள் கவர் ஆகிருக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லேண்ட்லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி தான். பாகிஸ்தான் கிடையாது. ஏன் லேண்ட்லாக் கிடையாது? ஓஷனில் ஓப்பன் ஆகுது. அதாவது என்ன அப்படின்னா கடலில் ஓப்பன் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பக்கத்தில் காஸ்பியன் சி இருக்குல்ல, அப்புறம் எப்படி இது வந்து லேண்ட்லாக்டு அப்படின்னு சொல்கிறீங்க? கசகஸ்தானும் டர்க்மெனிஸ்தானும் ஓப்பன் ஆகுது இல்லை, அப்புறம் எப்படி இதை லேண்ட்லாக்டு அப்படின்னு சொல்கிறீங்க? ஸோ காஸ்பியன் சி அப்படிங்கிறது வந்து ஓஷனில் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? இன்னொன்று தெரியணும், காஸ்பியன் சீன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேக் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த காஸ்பியன் சி. ஆனால் இருக்கிற உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய லேக் எது அப்படின்னா காஸ்பியன் சி. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால இதை வந்து இல்லை என்ன அப்படின்னா ஓஷன் அப்படின்னு சொல்லிட முடியும். ஓஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது ஓப்பனாக வந்து கடல் தண்ணி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எந்த கண்ட்ரி வந்து கடல் தண்ணியை நோக்கி இருக்கோ அது லேண்ட்லாக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதாவது இங்கே பாருங்கள், மொத்தமாக இங்கே வந்து என்ன சூழ்ந்திருக்கு? நாடுகள் சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், காஸ்பியன் சீயுமே வந்து நாடுகளால் சூழப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா இந்த பாகிஸ்தான், இந்த ஸ்தானத்தில் வரல, பாகிஸ்தான் தவிர மற்ற எல்லாமே லேண்ட்லாக்டு. ஸோ அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா
இருக்கிறதுலே வந்து அதாவது என்ன அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து லேண்ட் லாக்டு. இந்த உஸ்பெகிஸ்தான் வந்து அதுக்குள்ளேயே லேண்ட் லாக்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உஸ்பெகிஸ்தான் வந்து டபுள் லேண்ட் லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் லேண்ட் லாக்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு அதாவது என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியா, நார்த் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏகே எஜுகேஷன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.